நம் சீடர்கள் இந்த நற்செய்தியை பார்க்கும் பொழுது சீடர்கள் இயேசுவிடம் கேட்டாங்க. என்ன தெரியுமா கேட்டாங்க? இவருக்கு பார்வை தெரியல, இவருக்கு கண்ணு தெரியல, இவரு முன்பு பாவம் செஞ்சிருக்கிறதுனால தான் ஒரு தண்டனை என்று இந்த மாதிரியான கேள்வி எழுப்பினார் நம்ம சீடர்கள். ஏனோ ஆனா இயேசு பார்வை, இயேசுடைய கண்ணோக்கம் எல்லாம் இவனுக்கு நான் குணமளிக்க வேண்டும், இவருக்கு பார்வை கொடுக்க வேண்டும், இவருக்கு கண்கள் இருக்கிறது ஆனா அவர்னால பார்க்க முடியாது. சீடர்கள் பார்க்கிறது ஒரு முறை வேற. அதாவது இவன் எதையோ ஒரு செஞ்சிருக்கிறான், அதனால தான் பட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா இயேசு பார்க்கிற முறை வந்துட்டு இவனுக்கு நான் அன்பு செய்ய வேண்டும், இவனுக்கு பார்வை கொடுக்க வேண்டும் என்று இந்த மாதிரி வேறுபாடு. அதே போலதான் நம் மத்தியிலும் சரி, ஒருத்தனுக்கு அவன் வாழ்வில் அவன் குடும்பத்துக்கு கெட்டது நடந்தா நம்மளுடைய சிந்தனை எல்லாம் இவன் போன ஜென்மத்தில் என்னமோ செஞ்சிருப்பான், இவன் போன ஜென்மத்தில் ஏதோ செஞ்சிருப்பான், அதனால பட்டுக்கிட்டு இருக்கான். ஏனென்றால் சகோதர சகோதரிகளை, இயேசுடைய பார்வை அந்த சின்ன பிள்ளையிலிருந்து அவருக்கு கண்ணு தெரியாது, அன்புதான் பார்த்தார். அன்பிலிருந்து தான் குணமளிப்பு இருக்கிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரி, வாழ்வை பார்க்கும் பொழுது என்னுடைய சிந்தனை எனக்கு இதுதான். நம்மளுக்கு எல்லாம் கண்ணு இருக்குதானே? பயம், அந்த பயம். நம்மளுக்கு எல்லாம் கண்கள் இருக்கிறது, ஆனால் நீங்களும் நானும் பார்க்கிறோமா? ஒருத்தவர் உங்களோட பார்த்து பேசும் பொழுது அவர் எப்படி நான் பார்க்கிறேன், உனக்கு இதுதான் வேணும், அன்னைக்கு சொன்ன பத்தியா, அல்லூரில் தான் போய் உழுவ, நல்ல வேலை தப்பிச்சுட்ட, இந்த மாதிரியான வார்த்தையை பார்த்து அவரை அப்படி சாவடிச்சிருவோம். இயேசுவை போல பார்ப்போம், இவருக்கு நான் எப்படி குணமளிப்பு கொடுக்க வேண்டும், அவரு பத்தி தெரியுமா தெரியாதா என்று அது இன்னொரு கேள்வி. ஆனால் சகோதர சகோதரிகளே, உங்களுடைய கண்கள் ரொம்ப முக்கியம். சில பேருக்கு எது எடுத்தாலும் நெகட்டிவ், நல்ல விஷயமே வாயிலிருந்து வராது. அப்புறம் கல்யாணம் எவ்வளவு செலவு பண்ண, இவளையா, ஓ சந்தோஷமான ஒரு பார்வை அல்ல, போராமையோட அந்த பார்வை. ஏன்னா கண்ணு வந்துட்டு சில பேர்த்துக்கு கண்ணாடி போட்டிருக்கீங்க, சில பேர்த்துக்கு கண்ணாடியே தேவையில்லை, சில பேர்த்துக்கு கான்டாக்ட் லென்ஸ் இருக்கும், அது கொஞ்சம் கசுக்குனா ரத்தம் வரும். அந்த பார்வையை நீங்களும் நானும் வெளிப்படுத்த வேண்டும். எதை பார்க்கிறோம், எதையே நான் பார்க்கின்றேன். நம்மெல்லாம் குருடர்கள் அல்ல, we are not blind. ஆனால் பார்க்க மாற்றோம், நல்ல விஷயத்தை பார்க்க மாற்றோம். இயேசு அந்த பையனை ஒரு மனுஷனா பார்த்தாரு. அந்த சுத்தி இருக்க மக்கள் எல்லாம் அவனை ஒரு பாவி, இயேசுக்கே பிரச்சனை வந்துச்சு, எப்படி ஓய்வு நாள்ல அவரு குணமளித்தார் என்று. அப்ப எங்களுக்கெல்லாம் சாவுதான். இயேசுக்கே ஒரு சவால் இருந்தது, அவர் நல்ல காரியம் தான் செஞ்சாரு, அந்த பையனுக்கு குணமளித்தார். ஆனா மக்கள் கேள்வி கேட்டாங்க, இது ஓய்வு நாள் தானே, இவர் எப்படி அவருக்கு பார்வை கொடுத்தார் என்று. சகோதர சகோதரிகளே, சிந்தனை, கண்கள், பார்வை, வார்த்தை, மனசு, இதுதான் ஒரு பார்வை, ஒரே பார்வை. நம்ம சிந்தனையில பார்க்கலாம், கண்களால பார்க்கலாம், வார்த்தையால வெளிப்படுத்தலாம், மனசுல ஒரு மனிதனை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் சிறந்த பார்வை. கடவுளுக்கு நம் நன்றி கூறுவோம். ஆமீன்.